கோல்ட் வின்னர் வழங்கும் சுவைக்க சிந்திக்க நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சிந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எட்டனதர் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு ஒன்று ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அதோட ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் நம்மளோட இருக்காங்க. அவங்களையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட போகிறேன் உங்களுக்கு. ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நேர்களே, ஆவலாக இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அப்பளா குழம்பு. ஸோ நம்மளோட வந்து இன்றைக்கி என்னோடய அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ அம்மா, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் டு த ஆடியன்ஸ். வணக்கம் நேயர்களே, நான் மோகினி நாகராஜன், கிருத்திகாவோட அம்மா. இப்போ வந்து நாங்கள் 2 பேருமா சேர்ந்து இந்த அப்பளா குழம்பை உங்களுக்காக செய்து காமிக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த காலத்தில் அப்பளா குழம்பு செய்யும்போது அது வேறு மாதிரி இருந்ததா, இல்லை எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? ஆமாம், நாங்கள் வந்து இது அப்பளா குழம்பு வந்து எப்படின்னா அப்பளாத்தை அப்படியே கடைசியில் புளிக்குழம்பு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பளாத்தை வந்து அதில் அப்படியே ராவாக பிச்சு போட்டு கடைசியில் தாளிப்பெல்லாம் போட்டுட்டு அப்படியே இறக்கி வச்சிடுறது தான். ஆனால் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக அதை பொரிச்சு போடுறாங்க, அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. இல்லை வெறும் நெருப்பில் சுட்டு அந்த மாதிரிக்கு கூட செய்யலாம், சில பேர் அப்படியும் செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அவர் டேஸ்ட்டு. ஆனால் முன்னாடி நாங்கள் இந்த மாதிரிக்கு தான் செய்வோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம இந்த பொரிச்சு போடுற ஸ்டைலில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், வேக வைத்த உருளைக்கிழங்கு, பூண்டு, சோம்பு, கடுகு, மிளகாத்தூள், புளி, வெந்தயம், கருவேப்பிலை, அப்பளம், தக்காளி விழுது, கொத்தமல்லி. முதல்ல வந்து நம்ம ஸ்டவ்வை லைட் பண்ணிட்டோம். இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு ஒன்று வந்து நம்ம இப்போ இதை பொரிச்சு தான் நம்ம போட போகிறோம், அது ஒன்று. ஆனால் சம்டைம்ஸ் வந்து இந்த அப்பளாத்து உருண்டைன்னு வைக்கிறது இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே போடலாம் அப்படின்ட்டுன்னு எனக்கு தோணுது. எனக்கு இந்த அப்பளம் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ்லேயே கேட்டிங்கனாக்க அப்பளாத்து உருண்டை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதை வந்து லேசாக வதக்கி இதோட ஆட் பண்ணினா அது புளிக்குழம்புல போட்டால் இன்னும் டேஸ்டியராக இருக்கும் அப்படின்ட்டுன்னு எனக்கு தோணுது. இல்லை ஈவன் அது அப்படியே சங்க்ஸ் மாதிரி இருக்கும், வெண்டைக்காய் பொரியல் சைஸுக்கு இருக்கும், பட் ஆனால் வெறும் மாவு மாதிரி இருக்கும். அதை சின்ன சின்ன ஸ்லைஸாக வதக்கிட்டு கூட அதை போட்டாக்கா ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. கடுகு. இந்த மெயின் டைம் இந்த அப்பளம் பொரிக்கிறதுக்கு வந்து நம்ம இதில் எண்ணெய் வச்சுக்கணும். நம்ம இப்போ கடுகோடையே வெந்தயம் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுறதா எப்படி? ஆமாம், அப்படியே போட்டுடலாம். இது ஜஸ்ட்டு கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால அப்படியே கடுகு, வெந்தயம், கொஞ்சோண்டு சோம்பும் எடுத்திருக்கேன். சோம்பு தான் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவரிங்காக தான். அண்டு வெங்காயத்தை வதக்கி போட போகிறீங்களா இல்லை? ஆமாம், வதக்கி தான் போட போகிறேன். பிகாஸ் இதில் வந்து வேக வச்சுட்டாக்கா அது ஒரு மாதிரி வாட்டரி ஆயிரும். அது விரதம் இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் வெங்காயம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெங்காயத்தை கண்டிப்பாக வெங்காயம் பூண்டு விட்டுட்டே கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சிம்பிளாக ஒரு புளிக்குழம்பு, ஒரு காய்கறி திடீர்னு கிடைக்கல, திடீர்னு ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி இந்த அப்பளா குழம்புங்கிறது ரொம்ப கை கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் ரைஸோட சர்வ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். வேறு என்னென்ன ஐட்டங்களோட அதை சாப்பிட்லாம்? அதை அரிசி உப்புமா, ஆமாம், ரவை உப்புமானாலும் சரி, அரிசி உப்புமானாலும் சரி, எந்த உப்புமானாலும் அது வந்து நல்லா. வெங்காயத்தை போட்டுடலாம். ஸோ ரவை உப்புமா கூட எடுத்துக்கலாம் இல்லையா? அது ரவை உப்புமாவோ கோதுமை ரவை உப்புமாவோ எந்த மாதிரியான உப்புமா செய்கிறதா இருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சுருக்கமாக சொல்லணும்னா ஊறுகாய்க்கு பதிலாக இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்மளும் வந்து அந்த ஓல்டன் ஸ்டைல் மாதிரி நம்ம இதை அப்படியே தான் நம்ம போட போகிறோம். நிறைய ரெசிபீஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து அதை பொரிச்சு போடுறாங்க, கூட்டுலேயும் பொரிச்சு போடுறாங்க. பட் நம்ம வந்து
அதை அப்படியே வந்து ஒரு அவசரத்துக்கு, அதாவது இதோட கான்செப்ட் என்ன, அப்பளா குழம்போட கான்செப்ட் வந்து ஒரு அவசரம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஈஸியாக பண்ணக்கூடியது. ஸோ அதில் வந்து அது எதுக்கு அதை டக்குன்னு நம்ம ஊர்களுக்கு போயிட்டு வந்திருக்கோம், திடீர்னு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா ஒரு சாதத்தை செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு குழம்பு ஒன்று பண்ணிட்டாக்க அதை வந்து நல்லா எல்லாரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிக்கு ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா இந்த ஸ்டேஜில் போடவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை, பூண்டு, அப்புறம் புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம புளி கரைசலை ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், நம்ம சமையல்களில் மஞ்சத்தூள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக போகுது. நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரே ஒரு காய்கறி நான் போட்டிருக்கேன். இந்த வேக்காட்டில் எடுத்த உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இன்னும் அது ரொம்ப மேட்சிங்காக தோணுச்சு எனக்கு. ஸோ உருளைக்கிழங்கு ஈஸியாக ஒரு உருளைக்கிழங்கு நம்ம அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளேவரிங்க்கு. மிளகாத்தூள், அதே மாதிரி தக்காளியாகவும் போடலாம். நான் தக்காளி விழுதான் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சின்ன வயசில் இதை பண்ணி சாப்பிடுவீங்க? அடிக்கடி செய்யறதும். அதாவது எப்படின்னாக்க இந்த வீட்டில் வயசானவங்க ரொம்ப டேஸ்டி ஃபேவரட் ஃபுட்டாக வீட்டில் வயசானவங்க இருந்தாக்க அவங்க அடிக்கடி இந்த உபவாசம் விரதம் இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஊறுகாய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை இந்த மாதிரி இந்த புளிக்குழம்பு வச்சு அவங்க எதுனாலும் நம்ம சொன்ன மாதிரிக்கு உப்புமா அந்த மாதிரி இல்லை தோசை அந்த மாதிரிக்கு கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு நான் அரிசி உப்புமாவும் இதுதான் பண்ண போகிறேன். அம்மா அவ்வளோ சொல்லியிருக்காங்க. அரிசி உப்புமா தொட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை இட்லிக்கு கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு வேணாலும் இது வந்து நல்லா போகும். அதனால் வீட்டில் பெரியவங்களாக இருக்கிறவங்க ஏதாவது உபவாசம்னு இருக்கிறவங்க அஃப்கோர்ஸ் அவங்க வந்து வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் நம்ம வந்து பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணலைனாலும் அது வந்து நல்லாவே இருக்கும். இதே அளவுக்கு அது நல்லாவே இருக்கும். டக்குன்னு முடிஞ்சு போகும். இவ்வளோ காய்கறிகள்லாம் அந்த காலத்தில் கிடையாது. நாட்டுக்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். பிள்ளைங்களை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் அந்த காலத்தில் வந்து இந்த பழைய சாதம் அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும் வீடுகளில். காலையில் வந்து நிலாச்சோறு அதாவது முன்ன காலத்தில் எங்கள் பாட்டி காலத்துலலாம் எப்படின்னாக்கா மொத்தமாக பெரிய பாத்திரத்தில் சாதத்தை பிசைஞ்சு வச்சுப்பாங்க. கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு அதில் வந்து கொஞ்சம் தயிர் போட்டு அந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் அப்போல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்ததுனால பிள்ளைங்கள்லாம் சுற்றி உக்காந்துட்டு ஆளுக்கு கையில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படியே கொடுப்பாங்க. அவங்க நடுவில் குளிச்சுட்டு இந்த மாதிரி குழம்பு வந்து நடுவில் ஊற்றிட்டு அப்படி சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே ரொம்ப அலாதியாக இருக்கும். அதில் வேறு பாட்டிகள்லாம் வந்து நல்லா கதைகள்லாம் வேறு சொல்லுவாங்க. நல்லா சீக்கிரமாக குழந்தைகள்லாம் நல்லா நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது எல்லாமே இதோட அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும், ஆட் பண்ணும். ஸோ அந்த மாதிரிக்கு அதோட மகத்துவங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். ஓகே, பழைய நினைவுகள்லாம் அப்படியே திரும்பி வர மாதிரி. ஓகே, ஸோ அந்த காலத்து நினைவுகள்லாம் ரொம்ப பசுமையாக ஐம் ஷூர் எல்லாருக்குமே அந்த காலத்து நினைவுகள் எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறோம். ஸோ அதனால் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அப்பளத்தை ஆட் பண்ணிடலாம். ஸோ அதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னாக்க இதில் வந்து முழு உப்பையும் போட்டக்கூடாது அப்பளா குழம்பு செய்யும்போது. ஏன்னா அப்பளாத்தில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு தூக்கலாக தான் இருக்கும். ஸோ அதனால் அப்போது இதை வந்து இதில் போட்டோம்னாக்க உப்பு ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பாதி உப்பு போட்டுட்டு இந்த அப்பளாத்தையும் போட்டுட்டு அப்புறம் உப்பு வேணும்னா பார்த்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, முக்கியமான டிப் இல்லையா அது? ஸோ அது ஒன்று. ஸோ இப்போ அதை வந்து அப்படியே ஜஸ்ட் பிரேக் பண்ணி போட்டுடலாம் இல்லையா? போட்டுடலாம் இல்லையா? ஆமாம். ஸோ அதெல்லாம் நாலாக போடணும், தனித்தனியாக ஒன்றா போடணும். ஓகே, இதுலேயே அது சுருண்டுக்குது. ஆமாம், அதை மொத்தமாக ஒரேடியாக போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டினாலும் ஒட்டிக்கும். உளுந்து இருக்கிறதுனால ஒட்டிக்கும். நல்லா வாசனை வருது. இப்போ இவங்க செஞ்ச மாதிரியில் தக்காளி இருக்குது,
உருளைக்கிழங்கு இருக்குது, பூண்டு இருக்குது, வெங்காயம் இருக்குது. அதுவே ஒரு ஃபுல் ஹெல்தி நல்ல சத்துள்ள ஒரு உணவாக அதுவே வந்து நல்லா ஆயிடுச்சு. ஒரு குழம்பு அப்படின்னு நம்ம பார்க்காம ஒரு சத்தான ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ இது ரொம்ப சூப்பராக அது வந்துருச்சு. இது அதில் கருவேப்பிலை வேறு மேலாக பச்சை பச்சையாக பொரிச்சு போட்டதுனால பளபளன்னு கருவேப்பிலை வேற மேலாக நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஐ திங்க் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ இதில் நேர்களே ஒரு முக்கியமான டிப் நாங்கள் ஷேர் பண்ண மாதிரி உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா அப்பளம் வந்து ரொம்ப ஹை இன் சால்ட், ஏன்னா அது ப்ரிசர்வ்ட் ஐட்டம் தான் அது. ஸோ அதனால் வந்து நீங்கள் போடுற பேஸ் குழம்புல உப்புலாம் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் போட்டுட்டு ஃபைனலில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல்வேஸ் யூ கேன் ஆட் இட். அண்ட் ரெண்டாவது இதில் இன்னொன்று ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் அம்மா என்ன சொன்னாங்கன்னாக்கா, அந்த காலத்தில் பெரியவங்க வந்து விரத நாட்களில் ஊறுகாய் கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஊறுகாவும் ரொம்ப நாள் செஞ்சு வச்சது அப்படின்ட்டுன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி குழம்புகள் வந்து டக்குன்னு பண்ணக்கூடிய குழம்புகள் வந்து ரொம்ப கை கூடமாக இருக்கும். அது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இது ஃப்ரெஷ்ஷாக குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது மறுநாளுக்கு கூட இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதில் இந்த வெந்தயம் இதெல்லாம் நல்லா ஊறிட்டு அந்த டேஸ்டெல்லாம் ஃபுல்லாக அது இறங்கியிருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு வந்து சாப்பிட்டதே தெரியாமல் அவ்வளோ சாதமும் காலியாக போயிருந்திருக்கும். அவ்வளோ ரொம்ப இது ருசியாக இருக்கும். ஸோ அம்மாக்களுக்கு சாப்பாடு நல்லா காலியாகணுங்கிறது தான் ஒரே இது. அதனால் அவங்க சாட்டிஸ்ஃபைடு எல்லா மதர்ஸும். அங்கங்கே தக்காளியோட சிகப்பு வேற அப்படியே அங்கங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதை டேஸ்ட் பார்த்துலாம் நம்ம. ஓகே, சரியா வந்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப அருமையாக இருக்குது. கட்டாயம் செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப லைக் ஈஸி. பெருஞ்சீரகத்துக்கு பதிலாக சின்ன ஜீரகம் கூட அதில் போட்டுக்கலாம். அது இன்னும் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் ஜீரகம் அந்த மாதிரிக்கும் போட்டுக்கலாம். இது வந்து பெருஞ்சீரகம் போட்டிருக்காங்க. இது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நேரில் ஐம் ஷூர் நீங்கள் இந்த ஷோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நானும் அம்மாவும் இந்த ஷோ பார்த்தம்போது ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியில் டாக்டர் நாகராஜன் அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃபோவோட காத்துட்ருக்காங்க. நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். கோல்ட் வினர் வழங்கும் சுவைக்க சிந்திக்க